வணக்கம் பெற்றோர்களே! நான் உங்க பத்மதாரணி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை. இந்த 2மே இருந்தா வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதேதான். என்னோட யூடியூப் வீடியோஸ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பெற்றோர்கள் தான் பார்க்குறாங்க. ஆ ஆனா வீட்ல வந்து தாத்தா, பாட்டிகளும் நெறைய பேர் வீட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு காமனான டவுட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, "நாங்க பண்றோம் மேம். ஆனா தாத்தா, பாட்டிகளும் சேர்ந்து கோஆப்பரேட் பண்ணா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். வீட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து குழந்தை கூட எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல. நாங்க ஒண்ணு பண்ணா, அவங்க ஒண்ணு பண்றாங்க. சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியல." அப்படின்ற மாரி நெறைய பெற்றோர்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. ஸோ 2, 3 பேர் என்கிட்ட பர்சனலா மெசேஜ் போட்டு இது கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே உங்கள பல பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கலாம். ஏன்னா, நெறைய பேரு ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கிறோம். ஏன்னா குழந்தைகள பார்த்துக்கணும். குழந்தைகள அவங்க தான் ஃபுல் டைம் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற சிச்சுவேஷனும் இருக்குது. அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு இந்த குழந்தை கூட எப்படி டீல் பண்றது? எப்படி சப்போர்ட் பண்றது? ஒரு ஃபேமிலியா அந்த குழந்தைய எப்படி நம்ம பாத்துக்கிறது? அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா எல்லாரும் இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க கிட்டயும் இந்த வீடியோவ போட்டு காமிங்க. அவங்களும் இத பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். உங்களுக்கும் சப்போர்ட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் தாத்தா, பாட்டிகள் பண்ண வேண்டியது, இல்ல கூட இருக்கிற சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா யாரா இருந்தாலும் ஓகே. கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பண்ண வேண்டியது என்னன்னா, சப்போர்ட். நாங்க இருக்கிறோம் பார்த்துக்கலாம். என்ன வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். குழந்தைக்காக நம்ம என்னனாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்ட மட்டும் அவங்களுக்கு குடுங்க. ஏன்னா, ஆ பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம்னோனே கண்டிப்பா உடைஞ்சு போயிடுவாங்க. இல்லையா? அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க குழந்தைக்கு திடீர்னு ஆட்டிசம் அப்படின்னு ஒரு டெர்ம் குடுக்குறாங்க, ஒரு டயக்னோசிஸ் குடுக்குறாங்கன்னா, உங்க மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும்? கண்டிப்பா நம்ம வந்து ஷட்டர் ஆயி தான் இருப்போம். கண்டிப்பா நம்மளால வந்து அடுத்த லெவல் என்ன? அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அப்படின்றது நம்மளால யோசிக்க முடியாது. பிரெயின் அப்படியே ஸ்டாப் ஆயிடும் ஃபங்ஷன் ஆகுறது. நம்மளுக்கே. ஸோ, நம்ம வந்து அடுத்த லெவல் என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நெறைய பேர் நெறைய கன்க்ளூஷன்ஸ் குடுப்பாங்க. இதுனா இப்படிதான் இருக்கும். அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. நம்ம போதாதுக்கு நம்ம நெட்ல போட்டு சர்ச் பண்ணி இதுவா? அதுவா? இதுவா? அதுவான்னு பார்த்து பார்த்து அதிலே பல நாட்கள் போயிடும். இதுல வந்து ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ஒண்ணு இருந்தா மட்டும் தான், குழந்தைய வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஃபேமிலி சப்போர்ட் சுத்தமா இல்ல அப்படின்ற பட்சத்தில, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ப்ராக்ரஸ் கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ, கிராண்ட் பேரண்ட்ஸு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அ அவங்க வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கான பேரண்ட்ஸுக்கான ஒரு சப்போர்ட். பார்த்துக்கலாம் எங்கனாலும் போலாம். இங்க போணுமா? நாங்க ஹெல்ப் பண்றோம். கூட வர்றோம். சென்னை போணுமா? பெங்களூர் போணுமா? எங்க வேணாலும் போலாம். நாங்களும் கூட வர்றோம். சப்போர்ட் பண்றோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னதான் செய்றதுன்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்படின்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அவங்களும் வரணும். நீங்க தாத்தா, பாட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த சப்போர்ட் தயவு செஞ்சு உங்க பையனுக்கோ, உங்க பொண்ணுக்கோ நீங்க குடுங்க. நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்றது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு சில 2, 3 பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். யுஎஸ்ல இருக்காங்க, யுகேல இருக்காங்க, நல்ல வேலையில இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இந்த மாரி இருக்குனாக்கா, இந்தியால இருக்கிற தாத்தா, பாட்டிக்கு சொல்றதே கிடையாது. குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றது சொல்றதே கிடையாது. ஏன்னா, சொன்னா அவங்க வந்து அத பெருசா எடுத்துக்குவாங்க. இல்லன்னா ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. அந்த குழந்தைய மட்டமா பேசுவாங்க. எங்களால அத தாங்கிக்க முடியாது. அதனால நாங்க சொல்றதே இல்ல. சரி தாத்தா, பாட்டி விடுங்க. சில பேர் வந்து அ கூட பிறந்த அண்ணா, அக்கா இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்டயும் சொல்றது கிடையாது. வெளியில எங்க எங்க தாத்தாக்குலாம் தெரியாது மேம். எங்க மாமாக்குலாம் தெரியாது. எங்க அத்தைக்குலாம் தெரியாது. எங்க சைடு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் தெரியாது. என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு யாருக்கும் தெரியாது. இந்த மாரி சொல்லுவாங்க நெறைய பேரு. ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து தாத்தா, பாட்டிகள் வந்து இல்ல சொந்தக்காரங்க வந்து கம்பேர் பண்றது. ஓ! இந்த குழந்தைக்கு இப்படி இருக்கு. இன்னொரு குழந்தை நம்ம பார்த்தோம்ல, அந்த குழந்தையும் அப்படித்தானே இருந்தான். என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. என்ன பாவம் செஞ்சாங்களோ? யார் செஞ்ச பாவமோ? ஏன் இந்த குழந்தை இப்படி வந்து சேர்ந்திருக்கு இந்த மாரி? அப்படின்ட்டு நெறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் நெறைய வர ஆரம்பிக்கும். அதனால தான் நெறைய பெற்றோர்கள் ஓப்பனா இருக்கிறதுக்கு இல்ல. இத பத்தி ஒரு ஓப்பன் மைண்டடே வராம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு காரணமும் இது ஒரு ரீசன். ஸோ, தயவு செஞ்சு குழந்தைக்கு இந்த மாரி வீட்ல ஒரு குழந்தைக்கு இந்த மாரி இருக்குனாக்கா, கம்பேர் பண்றத விடுங்க. பக்கத்து வீட்டு குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு 3 வயசு ஆகுது. பேசிட்டான். இன்னும் இவன் பேசல. அந்த பையன் பாரு அவ்ளோ வாய் அடிக்கிறான். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டான். இன்னும் நம்ம குழந்தை போகல. இந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் பரவால்ல போலயே! அவன் கொஞ்சம் இதா இருக்கிறான். இவன் ரொம்ப மோசமா இருக்கிறான். அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசுறது வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. அது பண்றது ஹெல்தியும் கிடையாது. நல்லது. அதாவது அந்த குழந்தைய வந்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட்க்கு கொண்டு வராட்டியும் பரவால்ல.
ரொம்ப டவுன் அந்த பேரண்ட்ஸையும் நம்ம டவுன் ஆக்கிடக்கூடாது இல்லையா? 3வது விஷயம் வந்து, அ நெறைய பேர் சொல்லுவாங்க, "இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பேச்சு வந்துரும். இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க, சரியாயிடும்." அப்படின்னு நெறைய பேர் கோயில், குளத்துக்கா போக சொல்லுவாங்க. ஸோ கோயில், குளத்துக்கு போறது மூலமா அந்த குழந்தைக்கு ப்ராக்ரஸ் வருமா? யோசிச்சு பாருங்க. அஃப்கோர்ஸ் சாமி நம்பிக்கை வேணும். கடவுள் நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா வேணும். பாசிட்டிவிட்டி நெறைய வேணும். குழந்தைக்கு சரியாயிடும், சரியாயிடும்ன்ற பாசிட்டிவிட்டி நமக்கு கண்டிப்பா வேணும். கோயில் போறது மூலமா அந்த பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைச்சா ஓகே. ஆனா, அந்த பாசிட்டிவிட்டிய நம்ம நெகட்டிவிட்டியா மாத்தக்கூடாது. ஏன்னா, நெறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனா சரியாயிடும்னு நம்பி கோயிலுக்கு மட்டுமே போயிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஃபேமிலீஸும் இருக்காங்க. கோயில், குளம், பரிகாரம் அப்படின்னு அதிலேயே டைம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அந்த இடத்துல அத செய்யல. நம்ம பரீட்சைக்கு பரீட்சை எழுதணும், பரீட்சை நல்லா எழுதணுன்ட்டு கடவுள மட்டும் கும்பிட்டா பத்துமா? எக்ஸாமுக்கு படிக்கணும்ல. அந்த கதை தான் இதுவும். ஒண்ணுமே செய்யாம கோயிலுக்கு போனா சரியாயிடும்னு நம்பி, மூட நம்பிக்கைகள நம்பி நம்ம போகக்கூடாது அப்படின்றத தான் சொல்ல வரேன். நெறைய இடத்துல பெற்றோர்கள் அதாவது அ அ பெரியவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, "இதெல்லாம் பரிகாரம் பண்ணுங்க சரியாயிடும். ஏதோ ஒரு ஜென்மத்தில நம்ம செஞ்ச பாவம் இப்படி வந்திருக்கு. நம்ம இத செஞ்சா சரியாயிடும். இந்த கோயிலுக்கு போன உடனே பேச ஆரம்பிச்சுருவான்." அப்படிலாம் நெறைய சொல்லுவாங்க. பட் பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோனே பேச ஆரம்பிச்சுருவான்ற நம்பிக்கை வைங்க. ஆனா அத மட்டுமே நம்பாதீங்க. கூட சேர்ந்து நம்ம எஃபோர்ட்டும் இருக்கணும். கடவுள் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைய பேச்சு வர வைக்க மாட்டாரு. ஆனா பேச்சு வர வைக்கிறதுக்கான வழி என்னவோ அத காமிப்பார். ஸோ அத நம்ம யோசிக்கணும். அத யோசிச்சு பாருங்க. குழந்தைக்கு அடுத்த லெவல் என்னன்றது உங்களுக்கே தெரியும். 4வது பொதுவா தாத்தா, பாட்டிகள் சொல்றது என்ன? "என்ன அவசரம்? 3 வயசு தானே, எல்லாம் பேசிருவான்." அந்த குழந்தையோட மாமா வந்து 5 வயசு தான் பேசினான். அவனும் நல்லா தானே இருக்கான். உன் குழந்தையோட அத்தை கூட 6 வயசுல தான் பேச ஆரம்பிச்சான். இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா? தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்காம பேசுற சில விஷயங்கள். ஏன்னா, நேத்து நம்ம சாப்பிட்டது என்னன்னே நமக்கு மறந்து போச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? யார் எப்படி இருந்தான்றது தெரியுமா? முன்னாடி வந்து 1 குழந்தை, 2 குழந்தை இருந்தா பரவால்ல. வரிசையா 8 குழந்தை, 10 குழந்தைன்னு இருப்பாங்க. யார் எப்போ பேசினாங்க? யார் எப்போ நடந்தாங்க? எதுவுமே அவங்களுக்கே தெரியாது. ஆனா சொல்லுவாங்க, 3 வயசுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாங்க. 3 வயசுக்கு அப்புறம்லாம் பேச ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்படிலாம் நடக்கவே நடக்காது. குழந்தைங்கன்னா ஒரு 1 வயசுல, 1 1/2 வயசுல பேச ஆரம்பிக்கணும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு நம்ம கேட்டுட்டு, குழந்தைக்கு வேண்டிய ஏர்லி இன்டர்வென்ஷன் நீங்க செய்யாம விட்டீங்கன்னா, உங்க குழந்தைக்கு தான் ஆபத்து. பேசினவங்க யாரும் உங்கள வந்து சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. உங்க குழந்தைக்கு நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் செய்யணும், நீங்க தான் சொல்லிக் குடுக்கணும், எல்லாமே பண்ணணும். ஸோ அவங்க வந்து சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஸ்கூல்ல போட்டா சரியாயிடும். இங்க கூட்டு போங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்கன்னு அங்கேயே தப்பான ஒரு கைடன்ஸ்லயே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, குழந்தைக்கான ரைட் இன்டர்வென்ஷன் கரெக்ட்டான டைம்ல கிடைக்காது. ஸோ, நீங்க நெட்ல பார்த்தாலும் சரி, வீட்ல யார் என்ன சொன்னாலும் சரி, குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்றத பார்த்து இம்மீடியட்டா உங்க டாக்டர போய் நீங்க பாருங்க. என்ன அடுத்து பண்ணணுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அக்செப்ட் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க. சில பேர், "ஐயோ! போனா ஆட்டிசம்னு சொல்லிடுவாங்களோ!" அப்படின்னு பயந்துகிட்டே போகாம இருக்காங்க. சொல்லிட்டா என்ன? நான் கேட்கிறது. பரவால்ல. இட்ஸ் ஓகே. அத நம்ம ஓவர் கம் பண்ணணும். பண்ணணுன்றதுக்காக தான் நமக்கு இதெல்லாம் தெரிய வருது. நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க ஓவர் கம் பண்ணலாம். 5வது நம்ம குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா, நார்மல் ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைகளும் யூனிஃபார்ம் போட்டு, பேக் போட்டு, அழகா ஷூ சாக்ஸ்லாம் மாட்டிட்டு போறப்போ நமக்கு ஆசையா இருக்கும். அழகா ஸ்கூலுக்கு போறான் அப்படின்ட்டு. ஆனா, இதுவே நம்ம குழந்தை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல போறான்னு சொல்லிக்கிறது கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நெறைய பெற்றோர்கள் வந்து, "ஐயோ! ஸ்பெஷல் ஸ்கூலா? நான் பக்கத்து வீட்ல என்னன்னு சொல்லுவேன்? என் குழந்தை என்ன கிளாஸ் படிக்கிறான்னு நான் என்னன்னு சொல்லுவேன்? என் சொந்தக்காரங்க கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்?" அந்த மாரி ஒரு பயம் வருது. ஸோ 4 பேரு என்ன சொல்லுவாங்க அப்படின்றத நீங்க மறந்துருங்க. 4 பேருக்கு வேலையே இல்ல. நான் 4 பேர் என்னன்னாலும் சொல்லுவாங்க. 4 பேருக்கு வேலையே இல்லாதவ இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்க குழந்தைக்கு எது தேவையோ அத நீங்க நோக்கி போய்க்கிட்டே இருங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றவங்கலாம் 4 பேர் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கவே மாட்டாங்க. யார் இந்த 4 பேர்ன்றது கூட உங்களுக்கு மறந்து போயிடும். பேசினா அவங்களுக்கே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போறது நீங்களும் உங்க குழந்தையும் மட்டும் தான். ஃபியூச்சர்ல நீங்க மட்டும் தான் இருக்க போறீங்க உங்க குழந்தைக்கு. ஸோ உங்க குழந்தைக்கு என்ன ஃபியூச்சருக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத இன்னைக்கே நீங்க பேஸ் போடுங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க? மனசு கஷ்டப்படும். இப்ப மனசு கஷ்டப்படும். ஆனா ஃபியூச்சர்ல நீங்க நல்லா இருப்பீங்க. அத யோசிச்சு பார்த்துட்டு இன்னைக்கே செயல்படுங்க. இன்னைக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கலாம் ஒரு குழந்தை ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையோ, இல்ல டிஃபரண்ட்லி ஏபிள்ட் குழந்தையோ வீட்ல இருந்தா அவங்க எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணும்? நீங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும்? அவங்க கிட்ட இருந்து என்ன விஷயத்த எடுத்துக்கணும்? எந்த விஷயத்த எடுத்துக்க கூடாது? இந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.